ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோர் தென் எ ஹவுஸ் ஒய்ஃப். அடிக்கிற வெயிலுக்கு போய் குக்கிங்னு சொல்லிட்டு சமையல் ரூம்குள்ள நின்னாலே ஒரு குட்டி ஓவனுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் சமையல் வேணாம்ப்பா, லீவ் விட்டு இல்லாம சமைக்கிறதுக்கு அப்படின்னு தோணுதா? எனக்கும் அப்படிதான் தோணுது. அதுலயும் முக்கியமா தோசை, சப்பாத்தி இந்த பக்கம்லாம் போவே கூடாது கொஞ்ச நாளைக்கா. இதுக்கெல்லாம் லீவு. அதனால தோசை பிடிக்காதவங்க கூட இட்லி ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சில பேர் வீட்ல அப்படியும் நடக்கலாம். எங்க வீட்லயும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுமா? நம்ம டைமிங் தப்பா செட் பண்ணி குக்கிங் பண்றது தாங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு 10:00 போலவே வெயில் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுது இப்பல்லாம். சோ நம்ம அதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் நம்ம வேலை செஞ்சா சீக்கிரமாவே ஈஸியாவே வேலை முடிச்சிடலாம் குக்கிங் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ரொம்ப ஈஸியாவே இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா மார்னிங் ப்ரிப்பரேஷன். மார்னிங் ப்ரிப்பரேஷன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எப்படியோ நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் தான் லஞ்சுக்கே நுழைவோம். சரிங்களா? குக்கிங் பண்ண. அப்படி இல்லாம காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட லஞ்சுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கிச்சனுக்குள்ள நின்னு நீங்க கட் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா எல்லாம் ஒட்டு மொத்தமா ஹாலுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்களா? சாம்பாருக்கு தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் பொரியல் பண்ண போறீங்களா? பொரியலுக்கான காய்கறி எல்லாமே கட்டிங் ஒர்க்லாம் ஹால்லயே ஃபேன் காத்துல உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு, இல்ல ஏதோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது போட்டுட்டு, எல்லாமே கட்டிங் ஒர்க் எல்லாமே ஏ டு இசட் நீங்க எல்லாமே செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க கிச்சன் போயிட்டு செஞ்சு பாருங்க. எந்த ஒரு கட்டிங் ஒர்க்கும் இல்லன்றதுனால டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஸ்டவ்ல ஏத்தி ஏத்தி இறக்க வேண்டிய வேலை மட்டும் தாங்க நம்மளுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா வெயில் வராதுக்கு முன்னாடியே நம்ம லஞ்சும் இது சீக்கிரமாவே முடிச்சிடலாம். அப்படி நீங்க சாப்பாடு செய்ய போறீங்கன்னா அதை ஒரு ஆஃப்டர்நூன் போல அதுக்கு ஒரு 1/2 ஆகுமா? அதை மட்டும் நீங்க ஆஃப்டர்நூன் போல செஞ்சுக்கலாம். சோ காலையிலேயே நம்ம இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ஈஸியாவே இருக்கும். வெயில் வந்துட்ட பிறகு நம்ம போய் கஷ்டப்படணும் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னா சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி சூஸ் பண்ணுங்க. நம்ம அடிக்கிற வெயிலுக்கு தான் வெரைட்டியா சாப்பிட தோணும். குளிருக்கு கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட தோணாது. ஆனா அடிக்கிற வெயிலுக்கு தான் நம்மளுக்கு மாங்காய் சாதம் சாப்பிடணும் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுவோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃப் டே ஃபுல்லா நீங்க கிச்சன்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கும் ஹெல்த் முக்கியம் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஈஸியான ரெசிபியா சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த ஒன் பாட் ரைஸ்லாம் ரொம்பவே கை கொடுக்கும் இந்த சம்மருக்குலாம் ஆனா அதெல்லாம் சில பேர் வீட்டுல சாப்பிடுவாங்க விரும்பி, சில பேர் வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல என்னெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி மினிமலிஸ்டா நீங்க லிஸ்ட் போட்டு வச்சுட்டு அதன்படி சீக்கிரமா செய்யறதுக்கு, குயிக்கா செய்யறதுக்கு நல்ல ஒரு ஈஸியான ரெசிபியா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டே. ஓகேங்களா? இப்படி பண்ணும்பொழுதும் நமக்கு கிச்சனுக்குள்ள போயிட்டு பிறகுதான் சில பேர்லாம் யோசிப்பாங்க, என்ன செய்ய போறோம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாம ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பிளான் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஹால்லயே உக்காந்து. சரிங்களா? எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியா வேலை முடிச்சிடலாம். தேர்ட் டிப் என்னன்னா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றத கூட கொஞ்சம் ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு இன்னமும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டே நம்ம தயிர் வாங்கி வைக்கிறதாகட்டும், இதெல்லாம் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு எதுவும் சமைக்க முடியலன்ற பட்சத்துல தயிர்லாம் ரொம்ப ஈஸியாவே கை கொடுக்குற ஒரு விஷயம் இல்லைங்களா? அதுவும் இந்த சம்மருக்கு தயிர் வேணான்னு சொல்ற ஆளே இருக்கவே மாட்டாங்க. சோ ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா அதை எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தான் கத்துக்கணும். சோ ரெடியா தயிர் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், தண்ணி நம்ம குடிக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஜூஸ் போடுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தேவைப்படும் கண்டிப்பா. சோ வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ் கியூப் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமா காய்கறி
காய்கறி வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏதாவது செய்ய போறீங்கன்னா, அத கட் பண்ணி வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமா கீரைலாம் வந்து நம்ம அப்பவே உருவி, கிள்ளி எல்லாம் செய்யணும்னு சொன்னா, அதுக்கே ஹாஃப் டே கண்டிப்பா போயிடுங்க. ஸோ கீரைலாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் வந்து கிள்ளி அழகா வந்து ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு குக்கிங் டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ரொம்ப நேரம் கிச்சன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. முக்கியமா வந்து ஃப்ரிட்ஜ்ல காய்கறி இருக்குன்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து முருங்கா, கத்திரிக்காய் இருக்குன்னு சொன்னா, அத வந்து சாம்பாருக்கு ஒரு நாளைக்கு பிளான் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து வேற ஏதாவது இருக்குன்னு சொன்னா, அத வந்து கார குழம்புக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல என்னெல்லாம் காய்கறி இருக்கோ, அத வச்சு நீங்க அந்த 1 வீக் ஃபுல்லா நீங்க பிளான் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கும் வந்து யோசிக்க தேவையில்ல. இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே தேவையில்ல. இது வந்து சொல்லப்போனா, நான் வந்து காய்கறி வாங்கும்பொழுதே வந்து யோசிச்சு தான் வாங்குவனே. ஒரு நாளைக்கு சாம்பார், நெக்ஸ்ட் டேவும் சாம்பார் சாப்பிட முடியாது. ஸோ, அப்போ வந்து காரக்குழம்பு தான் வைக்க முடியும் இல்லைங்களா? அப்ப காரக்குழம்பு வைக்கிற பட்சத்துல அதுக்கு என்னலாம் தேவைப்படும்? தேங்காய்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் வந்து யோசிச்சு வாங்குவேன். ஸோ, இந்த மாதிரி வாங்கும்பொழுது நம்மளுக்கு வெஜிடபிள்லாம் வந்து வேஸ்ட் ஆகாது. அதனால ஃப்ரிட்ஜ்ல என்ன காய்கறி இருக்கோ, அத வச்சு 1 வீக்குக்கு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து குக்கிங் முடிச்சிடலாம். 4த் டிப் என்னன்னா, நோ குக், லெஸ் குக் ஐட்டம்ஸ் ஆட் பண்றது. இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. சில பேருக்கு வந்து நான் சாப்பாடு இல்லன்னா கூட பரவால்லப்பா, நான் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படி இருந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். ஆனா சில பேர்லாம் வந்து சாப்பாடு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சாலடு, ஃப்ரூட்ஸு, பட்டர் மில்க்கு, ஸ்மூத்தி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இதுல கான்சன்ட்ரேட் பண்ணி அத மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டவ்வும் யூஸ் கம்மியா ஆகும். பிளஸ் நம்ம வந்து போய் சமையல் ரூம்ல ரொம்ப நேரம் நிக்கிற நேரமும் நம்மளுக்கு வந்து கம்மியாகும். ஹீட்டும் கம்மியாகும் இல்லீங்களா? இது வந்து செட் ஆச்சுன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்ற பட்சத்துல, நான் சொன்ன மாதிரி காலையிலேயே நீங்க பிரிப்பரேஷன் பண்ணி, நீங்க லஞ்ச் வந்து சமைச்சுக்கலாம். 5த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, டைம் பிளாக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இது என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் டக்குன்னு நீங்க கையோட ஸ்டார்ட் பண்றது தான் சொல்றேன். ஒரு 10:00 நீங்க லஞ்சும் நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மெயின் குக்கே நம்மளுக்கு அதுதானே. அதனால காலையிலேயே நீங்க வந்து சமைச்சு முடிச்சுட்டீங்கன்னா, ஈஸியாவே இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து நீங்க கிச்சனுக்குள்ள போயிட்டு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லங்க. அதனால காலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு லஞ்சும் வந்து செய்யறதுக்காக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஈவினிங் டைம்ல வந்து குக்கிங் கொஞ்சம் லைட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? தோசையோ, இட்லியோ அந்த மாதிரி வந்து செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, ஃபுல் டே கிச்சன்லயே இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்காது. இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்றீங்கன்னு சொன்னா, அது கூடவே வந்து நீங்க ஏதாவது சாம்பார், குருமா அந்த மாதிரி செய்றீங்கன்னா, அதே நீங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு விட்டுட்டு, ஆஃப்டர்நூன் சும்மா கொஞ்சோண்டு சாதம் மட்டும் வெடிச்சாலே போதும். சரிங்களா? இந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யும்பொழுது, நமக்கு வந்து ஃபுல் டே கிச்சன்லயே இருக்கிறோமே அப்படின்ற ஒரு வெறுப்பில்லாம இருக்கும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தோம்னா, ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியங்க. ஏர் சர்க்குலேஷன் சொல்லும்பொழுது, நமக்கு வந்து கிச்சன்ல விண்டோ இருக்குன்னு சொன்னா, விண்டோ ஓப்பன் பண்ணி விடுங்க. விண்டோலாம் அடைச்சு வச்சு சமைக்கிற ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே தான் இருக்கும் அனலு, வெளிய போகவே போகாது. ஸோ விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற ஹீட் வந்து நமக்கு வெளிய போகும். வெளிய இருக்கிற காத்து கொஞ்சம் சில்னஸ் நமக்கு உள்ள வரும். ஸோ விண்டோ இருக்குன்னு சொன்னா, விண்டோ ஓப்பன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஃபேன் இருக்குன்னு சொன்னா, ஃபேன் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆ காய்கறிலாம் கட் பண்ற வரைக்கும் ஃபேன் போட்டுக்கோங்க. நீங்க வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா, அப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். முக்கியமா சில பேர் வீட்லலாம் வந்து எக்ஸாட் ஃபேன் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் போட்டு விட்டோம்னா, இன்னும் சூப்பராவே ஹீட்லாம் வந்து கம்மி பண்ணுங்க. ஸோ, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஏர் சர்க்குலேஷன் இருந்தா மட்டும் தான் வந்து நமக்கும் வந்து ரொம்ப ஹீட் இல்லாம, ரொம்ப ஸ்வெட் ஆகாம ஈஸியாவே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து பிரேக் டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு, உடனே வந்து வீடு கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலையில வந்து இறங்கிடாதீங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்காக டைம் எடுத்து, கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல உட்காந்து நல்லா காத்து வாங்குங்க. இல்லைங்களா, ஜூஸ் குடிக்கிறதாகட்டும், இல்ல டீ, காஃபி ஏதாவது போட்டு நீங்க நல்லா ரிலாக்ஸா வந்து குடிச்சு முடிங்க.
அப்படி இல்லைன்னா சில பேருக்குலாம் வந்து எப்படா வேலை முடிப்போம், எப்படா போய் குளிக்கலாம் சில்லுன்னு தண்ணியில அப்படின்ற மாதிரி இருக்கும் மைண்ட் செட்டு. எனக்கெல்லாம் வந்து எப்படா கிச்சன் விட்டு போவேன், குளிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஒர்க்லாம் நம்ம வந்து பொறுமையா செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நம்மளுக்கு முக்கியமா சமையல் வேலை முடிஞ்சாலே நம்மளுக்கு அப்படியே பாதி கடல் தாண்டி வந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அப்பா! குக்கிங் ஒர்க் முடிச்சாச்சுப்பா. இதுக்கப்புறம் சமையல் ரூம்குள்ள போக தேவையில்ல. அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலைலாம் நீங்க செஞ்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளதாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்டா பிளான் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. எவ்ளோ வெயில் இருந்தாலும் பரவால்ல. நம்ம ஈஸியாவே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளிய வந்துடலாம். ஏன்னா காலையில தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கும். ஸோ கொஞ்சம் நமக்கும் கூலிங்கா இருக்கும் இல்லைங்களா? அப்படி வந்து நம்ம காலையிலேயே இந்த வேலைலாம் முடிச்சுட்டோம்னாக்கா, ஆஃப்டர்நூன் போயிட்டு கிச்சனுக்குள்ள ரொம்ப ரொம்ப நேரம் நின்னு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல நமக்கு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஈஸியாவே நீங்க வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா, கண்டிப்பா என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.